கைவினை பொருட்களுக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, தொழிற்கூடம் வந்து அமைச்சு தராது. தொழிற்கூடம் எல்லாமே அமைச்சு தந்து மக்களை வந்து அந்த தொழிற்கூடத்தில் பணியமர்த்தவும் செய்கிறாரு. அப்புறம் முக்கியமானது, எல்லாரும் அடிமைகளை வந்து கொடுமைப்படுத்துவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, பெரோசாதுக்களுக்கு அடிமைகளுக்கான நலத்துறைன்னு ஒன்று வந்து உருவாக்குறாரு. ஓகேங்களா. இப்போ வந்து பெரோசாதுக்களோட ஆட்சி வந்து முடியுது. சரிங்களா. அதுக்கப்புறம் யார் வராங்க, சையது வம்சத்தில். சையது வம்சத்தில் எதனால் சையது வம்சம் யாரால் உருவாக்கப்பட்டது, கிசர்கானால் உருவாக்கப்பட்டதுங்களா. அவர் வந்து எந்த ஆட்சியில் தான் ஃபஸ்ட்டு இருந்திருப்பார், கிசர்கான்ன்றது ஃபஸ்ட்டு யார், கிசர்கான்னு ஒன்று படித்தோமா, கிசர்கான்னு ஒருத்தர் படிச்சிங்களா. அந்த கிசர்கானு என்ன பண்ணுறாரு, ஏன் வந்து சையது வம்சத்தை வந்து உருவாக்குறாரு. இப்போ தானே பார்த்தோம், தைமூர் படையெடுப்பில் ஆளுநர்லாம் இல்லை, தைமூர் படையெடுப்பில் யாருக்கு துணையாக இருந்திருப்பாங்க, தைமூருக்கு துணையாக இருந்தவர் தான் இந்த கிசர்கானு. அதனால் என்ன பண்ணியிருப்பார், அந்த தைமூருக்கும் துக்ளக் வம்சத்துக்கும் பிரச்சனைகள் அதிகம் ஏற்பட்டு இருக்குமா. அதனால தான் கிசர்கானு அடுத்து வந்து இவங்களை ஆட்சியில் விட்டால் என்ன ஆகும், ஃபுல்லாக அழிச்சிருவாங்க. அடுத்து நம்ம ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பர்டிகுலர் பிளேஸில் இருக்கவங்க எல்லாத்தையும் போராட்டமாக ஏற்பாடு பண்ணி இந்த ஆட்சிக்கு அடுத்து நம்ம என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் சையது வம்சங்கிற ஒரு வம்சத்தை வந்து கிசர்கான் வந்து கொண்டு வந்திருப்பார். பேர் வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்களா, இல்லை, அதே பேர். அந்த சையது வம்சத்தில் என்னெல்லாம் நடக்குது, பேசுங்க பார்க்கலாம். சரி, சையது வம்சம் முடிச்சதுக்கப்புறம் யார் வராங்க, லோடி வம்சம் வராங்களா. லோடி வம்சத்தில் ஃபஸ்ட்டு யார் வராங்க, பஹலூல் லோடி வராரு. ரெண்டாவது யார் வரா, சிக்கந்தர் லோடி. அதுக்கப்புறம் யார் வரா, இப்ராஹிம். இந்த 3 பேர் வராங்களா. பஹலூல் லோடி தான் லோடி வம்சத்தை வந்து என்ன பண்ணியிருப்பார், தோற்றுவிச்சிருப்பார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் யார் வரா,